Hi friends, welcome to Samail Point and Recipes. நம்ம இன்னைக்கு கொடமிளகா கிரேவி செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். 2 பட்டை லவங்கம் கருவேப்பிலை போட்டு பொரிட்டோனிட்டுன்னு 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிடலாம். இதில் ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம். இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்களும் அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் குடமிளகாவை சேர்த்துடலாம். 2 குடமிளகா பெரிய குடமிளகா இருந்தது, அதை அரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காவை நம்ம அரைச்சி சேர்த்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகும். வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்தே நல்லா செவக்க வச்சு நிறுத்திடலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு குடமிளகா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.